प्रार्थने। ॐ गजाननं भूतगणाधिसेवितं कपित्तजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ॐ नमः शुक्रबृहस्पतिभ्यां हरि ओम्। நூத்தி 40வது வகுப்புல முத்துக்கள் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அதுல குறை உள்ளது என்ன அப்படிங்கிறத முக்கியமா பார்த்தோம். இனி இந்த 141வது வகுப்புல நிறையுள்ள நல்ல முத்து எது அப்படிங்கிறத விவரம் சொல்றார். ஜெம்மாலஜி அப்படிங்கறத இந்த அத்தியாயம். இரண்டாவது பிரிவுல 11வது அத்தியாயத்துல 5வது வாக்கியம். ஸ்தூலம் விருத்தம் நிஸ்தலம் பிராஜிஷ்ணு அதுல இர் இருக்கா உங்களுக்கு? அதுல ஒண்ணு விசர்க்கம் வரணும் அல்லது இர் வந்து அது ஸ்வேதம் கூட சேரணும், அப்பதான் சரியா வரும்னு நினைக்கிறேன். அது மாதிரி இது ஸ்தூலம் கமா விருத்தம் கமா நிஸ்தலம் கமா பிராஜிஷ்ணு கமா ஸ்வேதம் கமா குரு குருஹு விசர்க்கம் இல்ல, அது இருந்தாதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். கமா ஸ்னிக்தம் கமா தேசவித்தம் ச பிரசஸ்தம் மக்களால விரும்பப்படாத முத்துக்கள் அத முதல்ல சொன்னார். அப்பிரசஸ்தம்
இப்ப மக்களால அதிகம் விரும்பப்படக்கூடிய முத்துக்களை சொல்றார். எங்க கிராக்கி இருக்கோ, எங்க டிமாண்ட் இருக்கோ அதுக்கு விலை கூடும். அதுதான் எக்கனாமிக்ஸ். டாஸ்மாக்கு டிமாண்ட் இருந்தா அதுக்கு விலை கூடும். 5 ரூபா 10 ரூபா பெருமானம் உள்ளது 200 ரூபாய்க்கு விற்பாங்க. இப்ப கொள்ளையடிக்கிறது புதுசா ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்காங்களாம். வீரான்னு ஒண்ணு இறக்கியிருக்காங்களாம். பொதுவா கிராக்கிய பொறுத்து மரியாதை மதிப்பு. ஸ்தூலம் பல விதமான அர்த்தம் வரும். கிராஸ் அப்படிங்கிறது பொதுவா அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு அர்த்தம். குண்டா இருக்கிறது அந்த மாதிரி அர்த்தம் உண்டு. மரமண்ட அந்த மாதிரி அர்த்தமும் உண்டு. கொஞ்சம் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கிற பொருட்களை ஸ்தூலம்னு சொல்லுவாங்க. அதனால அதுல இருந்து பெருசா இருக்கிறது அப்படிங்கிறது உறுதியானதுங்கிறாரு. இந்த மாதிரி பல அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல ஆங்கிலத்துல பெருசுங்கிற அர்த்தம் எடுத்துருக்காங்க. விருத்தம், நந்தியாவர்த்தம் ஒரு பூவுடைய பேர். நந்தியாவட்டைன்னு சொல்லுவாங்க. தேங்காய் பூ அப்படின்னு கோயம்புத்தூர் பக்கத்துல சொல்லுவாங்க. அது சொஸ்திக் மாதிரி அதனுடைய இதழ்கள் அப்படியே சுழந்து வர்றது மாதிரி இருக்கும். அதனால ஆவர்த்தம். கோவில்ல சாமிக்கு பின்னாடி ஒரு சந்திர பிரபை மாதிரி வைப்பாங்க. அதுக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் உண்டு. ஆவர்த்தம், அதுல இருந்து விருத்தம். விருத்தம்ங்கிறதுக்கும் பலவிதமான அர்த்தம் இடத்தை பொறுத்து வரும். இந்த இடத்துல வட்டமான அப்படிங்கிற அர்த்தம் எடுத்திருக்காங்க. பெருசா இருக்கணும், வட்டமா இருக்கணும். நிஸ்தலம், நிஸ்தலம் அப்படிங்கிறதுக்கும் பலவிதமான அர்த்தம் இருக்கலாம். தலம்னா தரை, தளம். தலம்னு லளையோகோ அபேதக சொல்லுவாங்க. மங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. மராட்டி தமிழ்ல லா உண்டு. தென்னிந்தியாவின்னு சொல்லலாம். அதனால வட இந்தியாவில லா சொல்றது நம்ம லா சொல்றது உண்டு. அக்னிமீளே புரோஹிதம் அப்படின்னு சொல்றது நம்ம வழக்கம். அக்னிமீடே புரோஹிதம் சொல்றது அவங்க வழக்கம். அது மாதிரி சில வார்த்தைகள் லா லா மாற்றி பயன்படுத்துவாங்க. அதுல ஒண்ணு தலம், தளம். திருத்தலம் அப்படின்னு சொல்லுவோம். வீட்டுல முதல் தளம், 2ஆம் தளம், 3ஆம் தளம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாத்துக்கும் சம்ஸ்கிருதம் தளம் தான். நிஸ்தலம்னா தளம், தளம் இல்லாதது, பேசிக் இல்லாதது, பாட்டம் இல்லாதது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். இதுக்கும் வேற அர்த்தங்களும் உண்டு. அப்புறம் பிராஜிஷ்ணுகு அப்படிங்கிறது தான் நல்லா இருக்கும். ஏன்னா தனித்தனி வார்த்தையா வரும்போது அந்த மாதிரி வார்த்தைகளை விபக்தியோட பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு. ராம அப்படின்னா வேர் சொல், பிராத்திபதிகம் பாங்க. அது வாக்கியத்துல வரும்போது ராமக அப்படின்னு முதல் வேற்றுமையில வந்துடும்.
இந்த இடத்துல ஸ்தூலம், விருத்தம், நிஸ்தலம் அப்படின்னு எல்லாம் முதல் வேற்றுமை இருக்கு. பிராஜிஷ்ணு மட்டும் வேற்றுமையில வரல. பிராஜிஷ்ணுகு அப்படின்னு வந்தா தான் சரியா இருக்கும். ஆனா டிக்ஷனரி பிராஜிஷ்ணு அப்படிங்கிற வடிவத்தையும் சொல்லுது. அதாவது பிராஜிஷ்ணுகு அப்படின்னு போட்டா மேஸ்குலினாவோ ஃபெமினைனாவோ இருக்கலாம், அதாவது புல்லிங்கமாகவோ ஸ்திரீலிங்கமாகவோ இருக்கலாம். விசர்க்கம் போடலைன்னா அது நபும்சகலிங்கம் அப்படிங்கிறது மாதிரி டிக்ஷனரி சொல்லுது. சரி, அதனால நம்ம விசர்க்கம் இல்லாமலே கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நபும்சலிங்கத்துக்கு அப்படி ஒரு வடிவம் இருக்குன்னு சொல்றாங்க. விஷ்ணும், ஜிஷ்ணும், மகாவிஷ்ணும் அப்படின்னு எல்லாம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வரும். அதுல பிராஜிஷ்ணுங்கிறது ஒரு வார்த்தை. பொதுவா பிரகாசமான அந்த மாதிரி அர்த்தம், நல்ல ஒளிமிக்க. ஸ்வேதம் வெள்ளையா இருக்கணும். வெண்முத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பற்கள் எல்லாம் முத்து போல இருக்கு அப்படின்னு எல்லாம் டயலாக் உண்டு கவிஞர்கள்ட்ட. அதனால மஞ்சள் முத்தை விட வெண்முத்துக்கு மதிப்பு அதிகம். நாம ஷாபம், நீலம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மதிப்பு குறைஞ்சது சொன்னாங்க. வெள்ளையா இருந்தா மதிப்பு கூடுதல். குருகு, பொதுவா குரு அப்படின்னா பெரியன்னு அர்த்தம். மரியாதைக்குரிய கனம் நீதிபதி அவர்களே, மதிப்புக்குரிய நீதிபதியோட மாண்புமிகு, அந்த மாதிரி குரு. அதனால வியாழ கிரகத்துக்கு குரு உள்ளலே பெரிய கிரகம் தான். அதனால அதுக்கு குருன்னு பேர் வந்தது. நாம குருன்னு பேர் கொடுத்துருக்குறோம் பெருசுங்கிற அர்த்தத்துல. சயின்ஸு படியும் கிரகங்கள்லயே பெரிய கிரகம் வியாழ கிரகம் தான். அப்ப நமக்கு எவ்வளவு அறிவியல் அறிவு இருந்திருக்கு அப்படிங்கிறது மாடர்ன் முட்டாள்களுக்கு தெரியாது. சாஸ்திரங்களை சொன்னா சயின்ஸ் இல்ல, ராமாயணத்துல சொன்னா சயின்ஸ் இல்ல அப்படின்னு துஷ்யந்த் ஸ்ரீதர் மாதிரி ஆட்கள்லாம் வருவாங்க, கிளம்புவாங்க. மாடர்ன் ஆசாமிகளே முட்டா பசங்க. அவங்க நம்பலைங்கிறதுக்காக வேண்டி அவங்க நம்புறதுக்காக வேண்டி புது புது டெக்னிக்கெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா அது கொஞ்சம் அநியாயம். முட்டா பசங்களுக்கு அறிவை கொடுக்கணுமே தவிர முட்டா பசங்களை நம்ப வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால குருனா பெரியது அப்படின்னு அர்த்தம். கிரகங்கள்ல பெரியது வியாழன். இனி ஜேஷ்டா அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு, கேட்டைன்னு தமிழ சொல்லுவாங்க. நட்சத்திரங்கள்ல ரொம்ப பெரியது ஜேஷ்டா தான் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. அப்ப தெரிஞ்சு பேரு கொடுத்திருக்காங்க. பூகோளம், பூமி உருண்டைன்னு தெரிஞ்சு பேரு கொடுத்திருக்காங்க. இப்படி எத்தனையோ விஷயங்கள் சொல்லலாம். இந்த மரமண்டைகளுக்கு புரியலைங்கிறதுக்காக வேண்டி முன்னோர்கள் சொன்னது தப்புன்னு ஆயிராது. நாம கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி உலகம் தோன்றிச்சு, படைப்பு தோன்றிச்சுன்னு சொல்றோம். இன்னைக்கு இவங்க இவ்வளவு ஒளியாண்டுகளுக்கு அந்த பக்கம் இருந்து வரக்கூடிய இதை நான் இப்ப படம் பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சயின்டிஸ்ட் சொன்னா நம்பிக்கிடுவாங்க. அதுக்கு ப்ரூஃபும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். ஆனா நம்முடைய பாரம்பரியத்துல சொன்னா அதை நம்பதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஜோடி துகள்கள், என்டேங்கிள்டு பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்ட்டு சொன்னபோது அறிவாளி ஐன்ஸ்டீன் எல்லாம் கிண்டல் அடிச்சாங்களாம்.
போன இடம் என்டங்கிள் பார்ட்டிகிள் இருக்குன்னு நிரூபிச்சதுக்காக வேண்டி நோபல் பரிசு. 50-60 வருஷமா கிண்டல் அடிக்கப்பட்ட ஒரு கருத்துக்கு நோபல் பரிசு. கிண்டல் அடிச்சவன் பெரிய சயின்டிஸ்ட்னு உலகம் நினைச்சிட்டு இருந்தது. அவன் பெரிய முட்டான்னு இன்னைக்கு தெரியுது. அதனால நம்முடைய பாரம்பரியமான விஷயங்களை நாம மட்டம் தட்டுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிக்கணும். சந்திரசேகர் கருணாநிதி ஆட்சியை கலைக்கிறதுக்கு முன்ன சொன்னார், கருணாநிதி ஆட்சியை கலைப்பீங்களான்னு கேட்டாங்க. இல்ல எதையும் ஒரு 100 தடவை யோசிச்சுதான் செய்வோம்னாரு. அடுத்த நாள் காலையில கலைச்சிட்டாரு. அவ்வளவுதான் அதுக்கு ஒருத்துன்னு ஒரு ராத்திரியில கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ அடுத்தது ஸ்னிக்தம். இதுக்கும் பலவிதமான அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல ஆயு சத்துவ பலாரோக்கிய சுக பிரீத்தி விவர்தனாக தஸ்யா ஸ்னிக்தாக அப்படின்னு கீதையில 17வது அத்தியாயத்துல சத்துவ உணவு பற்றி சொல்லும் போது வருது. அங்க கொஞ்சம் எண்ணெய் பசை உள்ளது, ஒட்டுத்தன்மை உள்ளதுங்கிற துணியில எடுத்திருக்காங்க. இங்க ஸ்னிக்தம் அப்படிங்கறனுடைய நபும்சகலிங்கம் பார்த்தால் அதுல அந்த அர்த்தம் வரல. புல்லிங்கத்துல ஒரு அர்த்தம் வருது, ஸ்மூத் அப்படின்னு. கிட்டத்தட்ட அந்த அர்த்தத்தை தான் இங்க ஆங்கிலத்தில் எடுத்திருக்காங்க, சாஃப்ட் டு த டச்ன்னு. அப்புறம் தேச வித்தம், வித்தி, துர்வித்தம். துர்வித்தம்னு நம்ம போன தடவை பார்த்தோம், தொலைக்கிறது, தொலைகள் அப்படின்னு சொன்னேன். தேச வித்தம், ஓட்டை இருக்க வேண்டிய இடத்துல ஓட்டை இருக்கிறது. பொதுவாக முத்துல ஒரு ஓட்டை இருந்தா தானே அந்த மாலையை பொறுக்க முடியும். துளைகள் உள்ளதாக இல்லாம அதாவது நிறைய துளைகள் உள்ளதா இல்லாம தேவையானது மட்டும் ஒரு துவாரம் மட்டும் பொறுக்கிறதுக்கு ஏற்றது மாதிரி இருக்கிறது. தேசவித்தம், உரிய இடத்துல தேவையான துளை மட்டும் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ச பிரசஸ்தம், இதெல்லாம் மக்கள் மத்தியில ரொம்ப டிமாண்ட் உள்ளது, விரும்பப்படக்கூடிய முத்தினுடைய குணங்கள். இப்படிப்பட்ட முத்துக்கள் நல்ல செல்லுபடியாகும், விலை போகும் அப்படிங்கிறாரு சாணக்கியர். இது ஒரு ஜெம்மாலஜி கிளாஸா தான் போகுது. ஆங்கிலம், that which is big, circular, without bottom, brilliant, white, heavy, soft to the touch, and properly perforated is the best. தமிழ், ஸ்தூலமாக உள்ளது, உருண்டையாக உள்ளது, ஒரு பகுதி தட்டையாக இல்லாதது, ஒளியோடிருப்பது, வெண்மையானது, மழுமழுப்பாக உள்ளது, சரியான இடத்தில் துளை செய்யப்பட்டுள்ளது. இவை சிறந்த முத்துக்கள். இல்ல விருத்தம்ங்கிறது அவங்க உருண்டைன்னு தான் எடுத்திருக்காங்க, அப்படிதானே? ரெண்டாவது ஆமா சார், உருண்டையாக உள்ளது. ஆமா. அந்த வார்த்தைகள் எல்லாமே கொஞ்சம் அப்படி இப்படி அர்த்தம் எடுக்கிற வார்த்தைகள் தான். விருத்தம்னா வட்டமா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு விதத்துல அது உருண்டைக்கிற அர்த்தத்தை தரும். அடுத்தது நெக்லஸ் வெரைட்டி பார்க்க போறோம். எஷ்டி அப்படின்னா நெக்லஸ், பிரபேதாக வகைகள் 6. ஷீர்ஷகம், சிர்ஷகம், கமா போட்டுக்கலாம்.
உபசீர்ஷகம். உபசீர்ஷகம். கமா போட்டுக்கலாம். பிரகாண்டகம். பிரகாண்டகம். கமா போட்டுக்கலாம். அவகாட்டகம். அவகாட்டகம். கமா போட்டுக்கலாம். தரல பிரதிபத்தம். தரல பிரதிபந்தம். பிரதிபத்தம். கேக்குதா? ஆமா சாமி. பிரதிபத்தம். பிரதிபந்தம் தான் சாமி இருக்கு. பந்தம்னா எழுத்துப்பிழையா இருக்கலாம். பிரதிபத்தம் சரியா இருக்கும். அல்லது தமிழில தரலாக்கு வேற அர்த்தம் எடுக்கிறாங்களாங்கிறது பார்க்கணும், பார்ப்போம். ச இதி. ச இதி. யஷ்டி பிரபேதாஹ. யஷ்டி பிரபேதா. பொதுவா சீர்ஷம், ஷிரஸ் அப்படின்னு பொருள் தரக்கூடியது. கரம், சிரம், புறம் நீட்டாதின்னு பழைய காலத்துல பஸ்ல எழுதி போட்டிருப்பாங்க. இந்த சிரஸ் அப்படிங்கிற சமஸ்கிருதம் தான் சரி, வேண்டாம், எதுக்கு திராவிட மாடல்ல இருக்கிறோம். சிரம் அப்படிங்கிற தமிழ் தான் சமஸ்கிருதத்துல சிரஸ்ன்னு ஆயிட்டது. அதுல இருந்தா சீர்ஷகம் அப்படின்னு வந்தது. மார்க்க மிருக சீர்ஷகம், சீர்ஷம் மான் மாதிரி தலை உள்ளது. மார்க சீரிஷம், மிருக சீரிஷம் நட்சத்திரம். சீர்ஷம்னா தலை, தலையில அணியக்கூடிய நெக்லஸ். நெத்தி சுட்டின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அத கொஞ்சம் நல்ல பட்டையா போட்டிருப்பாங்க. பட்டையா உள்ள நகை. நெக்லஸ்னா பட்டையா உள்ள நகைன்னு எடுத்துக்கிடுவோம். நெக்லஸ்னா கழுத்துல போடுறதுன்னு அர்த்தம் உண்டு. ஆனா பொதுவா அது அப்படி அட்டிகைம்பாங்க. தமிழ்ல இன்னொரு வார்த்தை அது அட்டிகைன்னு நினைக்கிறேன். அட்டிகை. நெற்றி சுட்டியும் அது அட்டிகை மாதிரி தான் இருக்கும். அதனால நெத்தியில தலையில போடுறதுங்கிறது அநேகமா அந்த நெத்தி சுட்டியே சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது உபசீர்ஷகம், துணை கழுத்து. உப அல்லது கழுத்துக்கு பக்கத்துல போட்டுக்கிறது. ஒருவேளை அந்த முன்னாடி தொங்க விடுவாங்க, அதா இருக்கலாம். சாணக்கியர் தான் வந்து சொல்லணும், அல்லது வேற எங்கேயாவது புத்தகத்துல டீட்டெயில் இருக்கான்னு தெரியல. உபசீர்ஷகம் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் முத்து அட்டிகை, 5 பெரிய முத்துக்கள் ஒரே மாதிரி சைஸ்ல நடுவுல இருக்கணும் அப்படின்னு. என்ன பொறுத்தவரைக்கும் நெற்றி சோட்டில தொங்கக்கூடிய தொங்கட்டான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். உப சீர்ஷகம் இருக்கிறதுனால தலைக்கு பக்கத்துல இருக்கிறது நெற்றி தானே. அடுத்தது பிரகாண்டகம். காண்ட அப்படிங்கிற வார்த்தை பல அர்த்தம் உண்டு. ராமாயணத்துல 6 காண்டங்கள். தண்டு, கம்பு, அம்பு, இப்படி இதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. பிரகாண்டகம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால பெரிய எலும்பு அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் அதுக்கு இருக்கு, காண்ட அப்படிங்கிறதுக்கு. தோளுல பட்டையாட்டு அணியக்கூடிய நகையா இருக்கலாம், அல்லது தோள் பட்டையில அணியக்கூடிய நகையா இருக்கலாம்.
எஷ்டிங்கிறத நான் கொஞ்சம் பட்டையா இருக்கக்கூடிய ஒரு நகை வகைன்னு எடுத்துக்கிறேன். நெக்லஸ்ன்னு எடுத்தா கழுத்துல மட்டும்தான் போட முடியும். நெக்கு லேஸ் தான் அதுக்கு பேரு. அட்டிகை, அவகாட்டகம், டிக்ஷனரி சொல்லுது கிராஜுவலி டிக்ரீசிங் இன் சைஸ். நெக்லஸ் கிராஜுவலி டிக்ரீசிங் இன் சைஸ். பொதுவா நான் பார்த்திருக்கிற நெக்லஸ்ங்கிறது இந்த கழுத்து பக்கத்துல அகலமா இருக்கும், ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கும். அப்படியே சுருங்கி தோள்பட்டை வரைக்கும் வரும். அதுக்கு பிறகு ஒரு நூல் மாதிரி பின்னாடி அவ்வளவுதான் இருக்கும். அதுதான் பொதுவா நெக்லஸ் சொல்றது. அந்த நெக்லஸ் கரெக்டா இந்த அவகாட்டகம் அப்படிங்கிறது குறிக்குதுன்னு எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் ஒரு மியூசியம் வைக்கணும். பழைய காலத்துல இப்படி எல்லாம் வச்சு ஒரு டூப்ளிகேட்டாவது செய்து வைக்கணும். இது மாதிரி மகாபாரதத்துல, சிலப்பதிகாரத்துல, ராமாயணத்துல எல்லாம் நிறைய குறிப்புகள் வருது. இன்னைக்கு யாருக்கும் அது எப்படி இருக்கும்னே தெரியாது. அந்த காலத்துல எவ்வளவு செல்வ செழிப்போட வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளம். அதாவது கலையிலையும் செல்வத்திலையும் மகிழ்ச்சியிலையும் எல்லாத்திலையும் இன்னைக்கு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் மார்க்கா அது ஒரிஜினலா இந்தியா தான் டாப்ல இருக்கும், அந்த கால இந்தியா. அடுத்தது தரல பிரதிபத்தம். பொதுவா தரளம் அப்படிங்கிறது முத்து அப்படிங்கிற அர்த்தத்தில் தமிழ்ல அதிகம் பயன்படுத்தப்படுது. பிரதிபத்தம்னா முத்துக்களோடு கட்டப்பட்டது, முத்துக்கள் சேர்ந்தது, முத்துக்களால உருவாக்கப்பட்டது, முத்துக்கள் பதிக்கப்பட்டதுங்கிற மாதிரி அர்த்தம் வரணும். மற்றபடி தரலங்கிறதுக்கு பல விதமான அர்த்தங்கள் இருக்கு. அதுக்கே நெக்லஸ் ஒரு அர்த்தமும் கூட இருக்கு. பிரதிபத்தம் அப்படிங்கிறது பதிக்கப்பட்ட அப்படிங்கிற அர்த்தம் உள்ள ஒரு வார்த்தை தான். அப்போ அட்டிகையில தலை, நெத்தி சுட்டி, அதுக்கு தொங்கட்டான், தோல்ல போடுறது, கழுத்துல போடுறது, முத்து பதிச்சது, இப்படிலாம் நிறைய வெரைட்டி இருக்கு. நெக்லஸ் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. எனக்கு அதுல பண்பாடு இல்லை. கழுத்துல போட வேண்டியதுக்கு தலையில போட போறாங்க. சீர்ஷகம்னு என் பேர் வர போகுது. ஆங்கிலத்துல கஷ்டப்படல, பிரச்சனையே வேண்டாம் அப்படின்னு விட்டாங்க. தமிழ்லயே அந்த வேலை செய்தாலும் செய்திருப்பாங்க. சீர்ஷகம், உபசீர்ஷகம், பிரகாண்டகம், அவகாட்டக and Tarala Pradibadha are several varieties of pearl necklaces. பிரச்சனை இல்லை, விட்டுருக்கேன். அடுத்தது தமிழ். கொஞ்சம் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. சொல்லுங்க. முத்துச்சரங்கள், சிர்ஷகம், உபசிர்ஷகம், பிரகாண்டகம், அவகாண்டகம், தரல பிரதிபந்தம் என்று 5 வகைப்படும். ஒரு பெரிய முத்து அதன் இரு பக்கங்களில் சிறிய முத்துக்கள். இந்த முறையில் உள்ள முத்துச் சரத்திற்கு சிர்ஷகம் என்று பெயர். ஒரு பெரிய முத்து, ஒரு சிறிய முத்து மாறி மாறி கோக்கப்பட்டுள்ள முத்துச் சரத்திற்கு உபசிர்ஷகம் என்று பெயர். ஒரு பெரிய முத்து அதன் இரு பக்கங்களிலும் இரண்டிரண்டு சின்ன முத்துக்கள். இவ்விதம் கோக்கப்பட்ட முத்து சரத்துக்கு பிரகாண்டகம் என்று பெயர். நடுவில் ஒரு பெரிய முத்து, அதன் இரு புறங்களிலும் ஒன்றைவிட ஒன்று சிறியதாக
முத்துக்களாக கோர்க்கப்பட்ட சரத்திற்கு அவகாண்டம் என்று பெயர். நடுவில் ஒரு பெரிய முத்து, அதன் இரு புறங்களிலும் ஒன்றை விட ஒன்று சிறியதாக முத்துக்களாக கோர்க்கப்பட்ட சரத்திற்கு அவகாண்டகம் என்று பெயர். சமமான அளவிலுள்ள முத்துக்களால் கோர்க்கப்பட்ட சரத்திற்கு தரள பிரதிபந்தம் என்று பெயர். இது கொஞ்சம் நல்ல டீட்டெயில் தான். ஆசாரிகளுக்கு பரிசு வைக்கணும், இதெல்லாம் தெரியுதா? அப்படி 7 எஷ்டீனாம் அஷ்டசஹஸ்ரம் இந்திரச்சந்தஹ எஷ்டிகளுடைய 8000 இந்திரச்சந்தம்னு பேரு. இப்ப அதுல சந்தம்னா அழகு அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் மலையாளத்துல உண்டு, சம்ஸ்கிருதத்திலும் இருக்கலாம். One 1008 strings of pearls from the necklace form the necklace Indrachanda. 1008 முத்து வச்சு செய்தா அந்த அணிக்கு அட்டிகைக்கு இந்திரச்சந்தம்னு பேரு. தமிழ் 1008 முத்துக்களை கொண்டு கட்டினால் அதற்கு இந்திரச்சந்தம் என்று பெயர். 1008க்கும் இந்திரனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். அப்ப இந்திரன் வரக்கூடிய இடங்கள்ல சில இடங்கள்ல 1008ன்னு அர்த்தம் எடுத்தா சரியா இருக்கலாம். நமக்கு சில புது விஷயங்களும் நம்முடைய இலக்கியங்களுக்கு கிடைக்கலாம். குறைஞ்சபட்சம் 1000தோட இந்திரனுக்கு நிறைய தொடர்பு இருக்கு. அவனுக்கு ஷாவெல்லாம் வாங்கினா கூட அவன் 1000 தான் வாங்குவான். அதாவது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். 1000க்கும் இந்திரனுக்குள்ள சம்பந்தம். அடுத்தது 8 ததஹ அர்த்தம் விஜயச்சந்தஹ இடையில ஒரு இச்சு போட்டிருக்காங்க, அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதுல பாதி 1008ல பாதி 504 முத்துக்கள் இருந்தா அந்த நகைக்கு விஜயச்சந்தம் அப்படின்னு பேரு. தமிழ் இதில் பாதி கட்டினால் அதற்கு விஜயச்சந்தம் என்று பெயர். Half of the above is விஜயச்சந்தா. சந்தாங்கிறதே சா அப்படி சொல்றதுதான். அது ஒரு இச்சு போட வேண்டியதுக்கான ஒரு கட்டாயம் எனக்கு தெரியல, ஏனோ போட்டிருக்காங்க. சதுஷ்ஷஷ்டிஹி அர்த்தஹாரஹ 64 முத்துக்களை கொண்டு செய்தால் அதுக்கு அர்த்தஹாரம் அப்படின்னு பேரு. 64 strings make up அர்த்தஹாரா. தமிழ் 64 முத்துக்களை கொண்டு கட்டினால் அதற்கு அர்த்தஹாரம் என்று பெயர். 10 சதுஷ்பஞ்சாஷத் ரஷ்மிகலாபஹ நான் இதுக்கு முன்னாடி ததோர்த்தம் அப்படிங்கிறது என்ன நம்பர் சொன்னேன்னு தெரியல.
1008ல பாதி. அப்ப 504 சொல்லியிருக்கணும். நான் 54 சொல்லி இருந்தா அது 504. இப்போ 54 முத்துக்கள் சேர்ந்தா அதுக்கு ரஷ்மி கலாபம் அப்படின்னு பேர். கலாபம், மயில் தொகைக்கு கலாபம்னு ஒரு பேர் உண்டு. ரத்ன கலாப மயிலே அப்படின்னு ஒரு திருப்புகழ் இருக்குன்னு நினைக்கிறேன். ரஷ்மினா ஒளி அப்படின்னு அர்த்தம் உண்டு. ஒளி சிதறுகிற, ஒளி பட்டை போல தெரிகிற, ஹேலோ அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல, தலைக்கு பின்னாடி ஒளிவட்டம் இருக்குன்னு, அந்த மாதிரி இது கலாபம். 54 strings மேக்கப் ரஷ்மி கலாப்பா. தமிழ் 64 முத்துக்கள் கொண்டது, 54 முத்துக்களை கொண்டது, கொண்டு கட்டினால் அதற்கு லக்ஷ்மி கலாபம் என்று பெயர். द्वात्रिंशत् द्वात्रिंशत् गुच्छः. உச்சஹ. குச்சம்னு சொல்லப்படுறதுல 32 முத்துக்கள் இருக்கும். நம்ம சமஸ்கிருத கிளாஸ்ல படிச்ச நம்பருக்கு நல்ல வேலை வந்திருக்கு. "32 strings make up gucha." 32 முத்துக்களால் கட்டினால் அதற்கு குச்சம் என்று பெயர். 12 சப்தவிம்சதிஹி சப்தவிம்சதிஹி நக்ஷத்ரமாலா. நக்ஷத்ரமாலா. 27 கொண்டு முத்துகள் உள்ளது நட்சத்திர மாலான்னு அதுக்கு பேர். நட்சத்திரம் 24 27 இல்ல, அதனால அப்படி பேர் போட்டிருப்பாங்க. 27 strings மேக்கப் நட்சத்திர மாலா. தமிழ் 27 முத்துக்களால் கட்டியது நட்சத்திர மாலை எனப்படும். விம்சதிஹி. விம்சதிஹி. அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு 13. சதுர்விம்சதிஹி. சதுர்விம்சதிஹி. அர்த்தகுச்சஹ. அர்த்தகுச்சஹ. 32 குச்சம். 32 பாதி 16. என்ன குழப்பம் நடந்திருக்குன்னு தெரியல எனக்கு. ஆனா அர்த்த குச்சம்னு, குச்சத்துல பாதிங்கிற மாதிரி துணி உள்ள வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா 16க்கு பதிலா 24 முத்துக்கள் இருந்தா அதுக்கு அர்த்த குச்சம்னு பேருன்னு போட்டிருக்காங்க. சில இடங்களை நீங்க லாஜிக்கை யூஸ் பண்ணக்கூடாது. உலகத்துல அப்படி நிறைய இடங்கள் உண்டு. இந்த மாடர்ன் அறிவியல் கோமாளிகளுக்கு அது தெரியாது. எல்லா இடத்துலயும் லாஜிக் மட்டும்தான் உபயோகப்படுத்துவாங்க. ஏன் இந்த படத்துல கதாநாயகனுக்கு இந்த பேரு, ஏன் கதாநாயகன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கான், அதுக்கெல்லாம் லாஜிக்கலா ஆன்சர் சொல்ல முடியாது. இப்படி 1000 விஷயங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில சுத்தி லாஜிக்கலா அன்ஆன்சரபிள் இருக்கு. எல்லாத்துக்கும் லாஜிக்கா விட கண்டுபிடிச்சாதான் ஆச்சு அப்படின்னு சொல்றது போல ஒரு முட்டாள்தனம் கிடையாது. அதனால நம்ம இங்கேயும் ஏன் அங்க குச்சத்துக்கு 32 சொல்லிட்டு இங்க 16 சொல்ல கேள்வி கேட்கக்கூடாது. 24,000 தான் அர்த்த குச்சம். 24 strings மேக்கப் அர்த்த குச்சா. தமிழ் 24 முத்துக்களால் கட்டினால் அதற்கு அர்த்த குச்சம் என்று பெயர். விம்சதிஹி. விம்சதிஹி. மாணவகஹ. மாணவகஹ. நம்ம சமஸ்கிருத கிளாஸ்ல நம்பர் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இந்த பாடத்தை படிச்சுட்டா வரும், ஒரு பிராக்டிஸ் ஆயிரும் நம்பர் படிக்கிறது. விம்சதிக்குன்னா 20 முத்துக்களால பொறுக்கப்பட்டதுக்கு மாணவகஹ அப்படின்ட்டு பேரு. 20 strings மேக்கப் மாணவகஹ. தமிழ் 20 கொண்டு கட்டினால் அதற்கு மாணவகஹம் என்று பெயர். ததோ அர்த்தம். ததோ அர்த்தம். அர்த்தமாணவகஹ.
अर्धमानवकः சாணக்கியர் புத்திசாலி. 1008 சொல்லிக்கிட்டு அதுல பாதினாரு. அங்க அர்த்த இந்திர சந்தகன் வரல, விஜய இந்திர சந்தகன் வந்தது. அப்ப விஜயங்கிற வார்த்தைக்கு 504ங்கிற அர்த்தம் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் ஆராய்ச்சிக்குரிய விஷயம். ஆனா அர்த்த குச்சம் சொல்லும் போது அதுல பாதின்னு சொல்லாம நம்பரே சொல்லிட்டாரு. அதுல பாதின்னு எடுத்தா குழப்பம் வந்துடும் தெரிஞ்சு அப்படி குழப்பாத 24 தான் அப்படி நம்பரை சொல்லிட்டாரு. இப்போ 20 மாணவக்காக சொல்லிக்கிட்டு அடுத்தது 10ன்னு சொல்லலாம் தானே, அதுல பாதின்னு சொல்லி அர்த்த மாணவக்காக அப்படின்னா 10 இருந்தா half of the above is அர்த்த மாணவக்கா, அதாவது 10. தமிழ் இதில் பாதி அர்த்தமானவகம் என்று பெயர். அதுல பாதி மேல 20 சொல்லியிருக்கு, அதனால அதுல பாதி 10 நம்ம எடுத்துக்கணும். 16 ஏதே ஏவ. ஏதே ஏவ ஏத்த ஏவன்னு இருக்கலாம். அது அந்த ஏ டிராப் ஆயிடும். இங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. நமக சொல்லிட்டு ஓம் சொல்லலாமா? காலத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு பிரச்சனை தான் அது. அதை அவங்க பேசி சொல்லலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதாவது நீங்க நமக எத்தனை தடவை வேணாம்னு சொல்லுங்க, ஓம எத்தனை தடவை வேணாம்னு சொல்லுங்க, அது வேற விஷயம். ஆனா முடிச்சுக்கிட்டு சொல்லணுமா? ஒன்னும் கட்டாயம் கிடையாது. ஒண்ணு, ஓம் நாராயணாய நமக சொன்னா போதும். ஓம் நாராயணாய நமக ஓம் அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. ஓம் நமோ நாராயணாய நமக 2 தடவை நமக சொல்லணும்னு கட்டாயம் கிடையாது. நமோ நமகன்னு சொன்னாலும் தப்பு இல்லை. ஓம் நாராயணாய நமக ஓம் அப்படின்னு மறுபடியும் சொல்லணுமான்னா சொல்லணுங்கிற கட்டாயம் கிடையாது. சரி, சொல்லிட்டு போங்க. ஆனா அப்படி சொன்னா எனக்கு தோணுது நமக ஓம்னு சொல்லக்கூடாது. இலக்கணப்படி நமக அக விசர்க்கம், அடுத்தது ஓம் வருது, அந்த விசர்க்கம் போயிடும். அப்ப நம ஓம் அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்பு தான் உண்டு. வித்வான்கள் எல்லாம் சேர்ந்து நமக ஓம்னு சொல்லலாம்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நமக ஓம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நான் இதோடு ஒரு பெரிய வித்வானை பார்க்கணும், கண்டுபிடிச்சா நான் கேட்டுக்கிட்டு அப்புறம் சொல்லிக்கலான்னு நான் சொல்றது இல்லை. அதாவது ஒண்ணும் தெரியாத பிரச்சனை இல்லை, நம்மள மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருந்தா குழப்பம். ஒரு இபி ஆபீஸுக்கு போறேன், ஒருத்தர் என்ன கூட்டிட்டு போனார். அங்க போர்டுல எழுதி போட்டு இருந்தது, ட்ரெஸ்பாசர்ஸ் வில் பி ப்ராசிக்யூட்டட் அப்படின்னு. அதுல தமிழ்ல எழுதி போடலன்னு நினைக்கிறேன், இங்கிலீஷ்ல தான் எழுதி இருந்தது. நமக்கு வில் பி ப்ராசிக்யூட்டட் அப்படின்னு நல்லா புரிஞ்சது. எல்லை மீறி வருபவர்கள் அல்லது அத்துமீறி வருபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் தமிழ் அர்த்தம் சொல்லலாம் அதுக்கு. அப்ப சொன்னேன், என் கூட்டிட்டு போனான்ட்டு உள்ள போட்டான்னு எழுதி போட்டிருக்கு அப்படின்னு. அதெல்லாம் எழுதி போட்டு வெளியுள்ளவா அப்படின்னாரு. இந்த மாதிரி சில இடங்கள படிக்க தெரிஞ்சதால மாட்டிருக்கேன். நம்ம கூட படிப்பு இல்லாத இருப்பாங்க, அவங்க படிக்க தெரியாத அவங்க பாட்டுக்கு அவங்க போவாங்க, அவங்க வேலையை செய்வாங்க, செய்து போயிட்டே இருப்பாங்க. நம்ம இப்படி எழுதி போட்டிருக்கேன், நம்ம எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுவோம். நல்ல அறிவில்லாம இருக்கிறதும் சில சமயங்கள நல்லதுதான். சுவாமிஜி சொல்லுவாங்க, இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படின்னு ஒரு சேயிங் இருக்கு. when it is complete அப்படிம்பாரு. அதையும் குறைய இருக்கக்கூடாது, முழுமையா இருக்கணும் அப்படிம்பாரு. அது அவருக்கு அடிஷனல். அந்த மாதிரி ஏத்தே ஏவ அப்படிங்கிறது ஏத்த ஏவன்னு மாறி இருக்கு. ஒரிஜினல் ஏத்தே ஏவ தான் இருக்கும். ஏத்தேனா இவையெல்லாம். ஏத்தே ஏவ ஏதே ஏவ மணிமத்யாஹ மணிமத்யாஹ ஹன் தத் தத் மாணவக்காஹ மாணவக்காஹ பவந்தி. பவந்தி. இந்த தத்துங்கிறது மா வந்ததுனால இன்னும் மாறி இருக்கும். மாணவக்காக
அது அடுத்தது பவந்தி வந்ததுனால மறைஞ்சிருக்கலாம். அதனால இல்ல, ஆஹா 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 விசர்க்கம் பல இடங்கள்ல மறைஞ்சிரும். இது அப்படி ஒரு இடமா இருக்கலாம். அதனால மாணவக்கா பவந்தினாலும் தப்பா இருக்காது, ஏத்த ஏவ அப்படின்னாலும் தப்பா இருக்காது. இப்படி மணிகள், முத்து மணின்னா அதுல முத்துன்னு எடுத்துக்கணும். முத்துக்கள் நடுவுல இருக்கிறதெல்லாம் தன் மாணவக்காக. மாணவக்காக நிறைய வெரைட்டி இருக்குன்னு அப்ப எடுத்துக்கணும். 20, 10 வந்தோம், அடுத்ததும் மாணவக்காகான்னு வருது. அதுக்கு கீழே குறைவா இருந்தாலும் அதுக்கெல்லாம் மாணவக்காகான்னு பேர் வச்சுக்கிடணும்னா இருக்கலாம். 9, 8, 7, 6, 5, 4, 3, 1 எல்லாம் அப்படி அர்த்தம் எடுக்கணும்னு சொல்றாங்களா இருக்கலாம். ஆங்கிலம் என்ன சொல்லுது பார்ப்போம். The same necklaces with a gem at the center are called by the same names with the words Manavaka suffixed to their respective names. தமிழ். மேற்கூறப்பட்டவைகளிலேயே நடுவில் மணி சேர்க்கப்பட்டிருந்தால் அப்போது அவைகள் இந்திரசந்த மாணவகம், விஜயசந்த மாணவகம் என்பது போன்று சேர்ந்து கூற வேண்டும். முத்தல்லாத ஏதாவது வைக்கணுமா இருக்கலாம். அப்படி வச்சிருந்தால் அப்படின்னு அர்த்தம் எடுக்கிறாங்களா இருக்கும். ஏக சீர்ஷக சுத்தஹ ஹாரஹ சீர்ஷகம் ஒரு சீர்ஷக்கமா இருந்தா அது சுத்தஹாரம்னு பேர் வச்சிருக்கிறாங்களா இருக்கலாம். அப்ப சீர்ஷகத்திலையும் வெரைட்டி இருக்கு அப்படின்னு. அவங்க சீர்ஷக்கம் அப்படின்னா தமிழ்ல சொல்லும் போது ஒரு பெரிய முத்து நடுவுல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ? ஆமா. மேற்கூறப்பட்டவைகளிலேயே நடுவில் மணி சேர்க்கப்பட்டிருந்தால் அப்போது அவைகள் இந்திரசந்த மாணவகம். அதுல இந்த 6வது இதுல 5 முத்து சரங்கள்ல வித்தியாசம் உண்டுன்னு சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் விளக்கம் சொன்னாங்க. விளக்கம் சொல்லும் போது சீர்ஷகத்துக்கு என்ன விளக்கம் பாருங்க. ஒரு பெரிய முத்து, அதன் இரு பக்கங்களில் சிறிய முத்துக்கள். இந்த முறையில் உள்ள முத்து சரத்துக்கு சீர்ஷகம் என்று பெயர். ஏக சீர்ஷகம்னா சுத்தஹாரம்னு பேர் வச்சிருக்காங்க. சரி, when all the strings making up a necklace are of Shirshaka pattern, it is called pure necklace. சீர்ஷக பேட்டர்ன்ல பெரிய முத்து, 2 பக்கம் சின்ன முத்து, அந்த பேட்டர்ன்ல இருந்ததுன்னா அதுக்கு தூய்மையான ஆரம் அப்படின்னு பேரா. தூய்மையான அப்படின்னா நமக்கு அதுக்கு வேற ஒரு வார்த்தை உண்டு. பியூர் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை இந்த இடத்துல. தமிழில் அதுக்கு வேற நல்ல வார்த்தை உண்டு. சுத்தமான. கலப்பில்லாதது அப்படிங்கிற துணியில வரும் அந்த வார்த்தை. தனி தனி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அந்த துணி தரும். சரி, பயப்பமா ஞாபகம் வந்தா சொல்றேன். தமிழ் என்ன சொல்லுது? சிர்ஷக முறையில் கட்டிய இந்திர சந்தத்துக்கு சுத்தஹாரம் என்று பெயர். அதாவது இவை இந்திரச்சந்த சிர்ஷக சுத்தஹாரம், விஜயச்சந்த சிர்ஷக
சுத்தஹாரம் என்று பெயர்களோடு இருக்கும். அதேபோன்று இந்திரச்சந்த உபசீர்ஷகாரம் என்று அந்தந்த பெயர்களோடு விளங்கும். என்னமோ சொல்றாங்க, ஒண்ணுமே புரியல. செத்தாதான சுடுகாடு தெரியும். அஹ், 18 தத்வத் சேஷாஹ. தத்துவ சேஷாக அதுபோல மற்றவைகளும். Likewise with strings of other pattern, that which contains, likewise with strings of other pattern. தனி கலப்பு, அதுல தனியானது அப்படிங்கிற துணியில தான் அது பயன்படுத்தி இருக்காங்க. நீங்க தத்துவசேஷா தமிழ் படிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன திருப்பி வந்து படிங்க. அதே போன்று இந்திரச்சந்த உபசீர்ஷகாரம் என்று அந்தந்த பெயர்களோடு இருக்கும். அவங்க சொல்றது எப்படி எடுத்துக்கணும்னு தோணுதுன்னா, சீர்ஷகம் உபசீர்ஷகம் 5 வெரைட்டி. இந்திரச்சந்தம் விஜயச்சந்தம் இப்படி ஒரு வெரைட்டி. இப்ப 1008 முத்துக்களோட செய்த இந்திரச்சந்தம், அத சீர்ஷக முறையில பண்ணியிருந்தாங்கன்னா இந்திரச்சந்த சீர்ஷகம். அத உபசீர்ஷக முறையில பண்ணியிருந்தாங்கன்னா இந்திரச்சந்த உபசீர்ஷகம். அந்த மாதிரி சொல்ல வராங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு பிறகு நாம நிறைய படிச்சிட்டோம். 5ல இருந்து தொடங்கி 18 வரைக்கும் வந்த 19 மணி மத்தியே மணி மத்திய மணிமத்தியக அர்த்தமானவகஹ. அர்த்தமானவகஹ மத்தியில மணி இருந்தால் அத அர்த்தமானவகம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறாரு. நம்ம ஏற்கனவே ஒரு தத்தோர்த்தம் அர்த்தமானவகஹ அப்படின்னு ஒண்ணு 15ல பார்த்திருக்கோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம சாவாததுனால சுடுகாட்டை பத்தி தெரியல. ஒருவேளை பெண்களுக்கு அல்லது ஆசாரிமாருக்கு புரியுமா இருக்கும். That which contains 3 slab-like gem. இல்ல வராங்க. That which contains a gem in the center is, இங்கிலீஷ்ல ஒரு வேலையை பண்ணிட்டாங்க, ஆல்சோன்னு பிராக்கெட்ல போட்டாங்க. ஆல்சோ கால்டு அர்த்தமானவங்க. அப்ப அது 10 இருந்தாலும் அர்த்தமானவங்கன்னு சொல்லலாம், நடுவுல ஜெம் இருந்தாலும் அர்த்தமானவங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு அடி அடிச்சிட்டாங்க. அப்படி முரண்பாடான கருத்து மாதிரி நமக்கு தெரியுது. நம்ம புரிஞ்சுக்கிட்டது சரியா புரிஞ்சுக்கிட்டதுனாலையும் குழப்பம் இருக்கலாம். சரி, தமிழ். நடுவில் மரகத மணிகள் சேர்க்கப்பட்டு தங்க பட்டைகளால் சேர்க்கப்பட்டிருக்கும் போது அதற்கு பலகஹாரம் என்று இல்ல, பெயர். அதுக்கு முந்தினது நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அதே போன்று இந்திரச்சந்த உபசீர்ஷஹாரம் என்று அந்தந்த பெயர்களோடு விளங்கும். சரி, அப்போ அவங்க நான் நினைக்கிறேன் அடுத்த 2 வரியை சேர்த்து தமிழ் அர்த்தம் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்.
அதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. அப்ப அடுத்த வரையும் படிச்சுக்கிட்டு பார்ப்போம். த்ரிபலகஹ த்ரிபலகஹ ஃபலகஹாரஹ பலகஹாரஹ பஞ்சஃபலகஹ பஞ்சபலகஹ வா வா மணிமத்தியே அர்த்தமானவகஹ த்ரிபலகஹ பலகஹாரஹ பஞ்சபலகஹ வா அப்படின்னு ஒரு வரியா எடுத்துக்கிடணும். 3 பலகையோ பலக ஹாரமோ 5 பலகையோ அது மத்தியில மணி உள்ளதா இருந்தால் அதுக்கும் அர்த்தமானவகன்னு பெயர் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி எடுக்க வேண்டியிருக்கும். ஆங்கிலம் வந்து that which contains 3 slab like gems or 5 slab like gems in the center is termed பலகஹாரா. அது அவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னா த்ரிபலகஹ பலகஹாரஹ 3 பலகம். பலகம்ங்கிறது பலகை. தமிழ்ல நம்ம பயன்படுத்த அந்த வார்த்தை தான். இல்ல தமிழ் வார்த்தை அவங்க பல பயன்படுத்தியிருக்காங்க. எதுக்கு வம்பு? அது ஒரு விதம் பலகஹாரம். 5ஆவும் இருக்கலாம். பஞ்ச பலகஹ வா 3 அல்லது 5. மணிமத்தியே அர்த்த பலகஹ மணிமத்தியே அர்த்தமானவகஹ மத்தியில மணி உள்ளதோட இருந்தா அதுக்கும் அர்த்தமானவகன்னு சொல்லலாம் அப்படிங்கிற துவனி வருது. இப்ப தமிழ் படிக்க போகும். நடுவில் மரகத மணிகள் சேர்க்கப்பட்டு தங்கப்பட்டைகளால் சேர்க்கப்பட்டிருக்கும் போது அதற்கு பலகஹாரம் என்று பெயர். 3 பலகஹாரம் பஞ்ச பலகஹாரம் என்று இவைகளில் வகைகள் உண்டு. அப்ப நான் நினைக்கிறேன் மணிமத்தியே அர்த்தமானவகங்கிறது தமிழ் மொழிபெயர்ப்புல வரவே இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த 20 மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இல்ல சாமி அந்த அவரோட 2 வரையும் சேர்த்து சொன்னாங்களோன்னு நினைச்சேன். சரி, ஏதாவது 20ல ரவுண்டா முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஏதாவது இருக்கா கேள்வி? இல்ல சாமி கேள்வி.